கேஎஃப்சி அப்படின்னாலே ஒரு தாத்தா ஃபோட்டோ உங்களுக்கு ஞாபகம் வரும். அவர் தான் அந்த கடையோட ஓனர். அது ரொம்ப பாப்புலர் ஆகி அமெரிக்கா ஃபுல்லாக ஹிட் ஆகி பெரிய ஹிட் ஆச்சு. 10 வருஷத்துக்கு முன்னால் இப்போ வர யங்ஸ்டருக்கு கவர் பண்ணுற மாதிரி இல்லை. அதனால் இந்த தாத்தா ஃபோட்டோவை குறைச்சிட்டு வருவோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, இந்த தாத்தா ஃபோட்டோ சின்னதாகிட்டே வந்தாங்க. ஆட்ஸில் ரொம்ப அந்த தாத்தா ஃபோட்டோ பெருசாக இல்லை, அந்த டப்பில் தாத்தா ஃபோட்டோ சின்னது பண்ணிட்டாங்க. பிராண்ட் ஆடிட் பண்ணும்போது நிறைய மக்கள் அவங்க கன்சூமர்ஸ்ட்டை ஃபீட்பேக் கேட்கும்போது முன்னே இருந்த டேஸ்ட் இல்லையேன்னு மக்கள் சொல்ல ஆரம்பிச்சது அவங்களுக்கு கேட்டது. இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். இன்ஃபேக்ட் இவங்க ப்ராடக்ட் முன்னோட பெட்டர் ஆக்கியிருக்காங்க. அந்த தாத்தா இல்லைன்னும் போது அப்போ அவர் யூஸ் பண்ண சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் இல்லை, அவர் யூஸ் பண்ண சீக்ரெட் ஃபார்முலா இல்லை. இப்பயும் தாத்தாவை கடைகளில் கொண்டு வர ஆரம்பித்தாங்க. ஃபசாடில் தாத்தா படத்தை போட்டாங்க, பேக்கில் திருப்பி தாத்தா படத்தை பெருசாக போட்டாங்க. இப்போ திருப்பியும் பிராண்ட் ஆடிட் பண்ணும்போது கன்சூமர்ஸ்ட்டை கேட்கும் போது எப்படி இருக்குது சுவை, பழைய டேஸ்ட் வந்துடுச்சுங்கன்ற அந்த கேரக்டர் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு கேரக்டர் இருக்கும்போது அது என்ன நம்மளை குறிக்குது, அது இல்லாத போது எப்படி அந்த பிராண்டோட தன்மையை மாறுதுங்கிறதுக்கு கேஎஃப்சி ஒரு உதாரணம்.